கேக். நான் இத பண்ணியாக்கிட வேண்டும். ஆமா, ஒரு நிமிடம் 2 இருக்கின்றன. ஐயோ, அது கேக் இல்ல, அது லெகோ. அதில் வலி ஏற்பட்டது. ஓ காதலியே, வருந்தாதே. ஓ, எப்படி தயவு செய்து உதவலாம்? ஒரு யோசனை. அது சவால் நேரம். அச்சா, என்ன செய்வது? எனக்காக ஒரு கேக் செய்யவும் தடித்ததும் சுவையானதுமாக. ஓ, அதுதான் எனக்கு மிகவும் பிடிச்சது. ஓ சரி. எனக்கு கேக் மிகவும் பிடிக்கும். சரி, நான் அதை இதுவரை செய்யவில்லையே. ஆனால் கேக்குகள் தயாராக உள்ளதால் அது சிக்கலானது இல்லை என்று தெரிகிறது. நான் கொஞ்சம் ஸ்கிடில்ஸ் கேண்டி மற்றும் பிறகு கொஞ்சம் கிரீம் போட போகிறேன். ருசி. நான் 2வது அடுக்கு மூலமாக படிப்படும். உண்மையில் இது மிக சுவையானது. அதனால இங்கே கிரீம் மற்றும் கேண்டி ஸ்கிட்டில்ஸ் இருக்கும். ஆமாம், சூப்பர். இன்னும் இன்னும் நம்ப முடியாதது. நானும் கேக் சாப்பிட விரும்புகிறேன். ஆம், குழந்தைக்கு ஒன்றும் கிடைக்காது. நான் ஒரு அசாதாரண வடிவத்தில் கேக் செய்ய போகிறேன். அது ஸ்னிக்கர் போல இருக்கும். ஒரு உள்ளோட்டை காலை வார்ப்புருவாக பயன்படுத்துவேன். அதன் பிறகு அதை கிரீமுடன் நிரப்புவேன். அதை முழு கேக்கிற்கும் பூச பயன்படுத்துவேன். ஒரு கத்தரிக்கோலை கொண்டு அதனை சமவியலாக்குவேன். இதோ, நாம் முடித்து விட்டோம். அலங்காரம் எவ்வளவு அதிகமோ அந்த அளவு குளிர்ச்சியாக இருக்கும். அற்புதம். நான் ஒரு கலைஞன். அது விசித்திரமாக தெரிகிறது. ஆனால் காலனியின் வடிவில் கேக் யாருக்கு பிடிக்கும்? அதற்கென்று ஓர் ருசிகரமாக இல்லை. எல்லோருக்கும் பிடித்தது என்ன? சரி, ஆப்பிள்கள். ஆப்பிளின் வடிவில் ஒரு கேக் புண்டு தேவை. இதற்கு நாங்கள் முதலில் கேக்கை கொஞ்சம் கீற வேண்டும். அனைத்து ஏதமும் இல்லாதது காணாமல் போய்விட்டது. அடுத்தது கேக்கிற்கு பொருத்தமான நிறம் கொடுக்க வேண்டும். இதை செய்ய முழுமையாக உருகிய சிவப்பு சாக்லேட் எடுப்போம். அனைவரும் கவனமாக இருக்கவும். அதை கேக்கின் மீது உருக்கி ஊற்றவும். ஓ, இது அழகாக இருக்கிறது. அட, என் கைகள். இது ருசியானது. மிக முக்கியமானது அதை பருகப்படுத்துவதுதான். ஓ, ஒருவேளை எப்படி எல்லாருடைய கேக்குகளும் தயாராக இருக்கின்றன. ஆனால் நான் என்னுடையதை தவறுதலாக சாப்பிட்டு விட்டேன். ஓ, நான் என்ன செய்ய வேண்டும்? அதுதான், அதில் சிறிது சாக்லேட்டை ஊற்றிவிட்டால் போதும். அது ஒரு கழிவு கேக் ஆக இருக்கிறது. அது மிகவும் நகைச்சுவையாக இருக்கிறது. பின்னர் சில கண்கள். நிச்சயமாக அது எமோஜி போல் இருக்கிறது. அற்புதம். அது அருவருப்பாக இருக்கிறது. சரி, தேர்வு செய்யவும். எல்லாமே மிகவும் ருசியாக தெரிகிறது. இதை முதலில் தொடங்கலாம். இது சமையல்காரரின் கேக். இப்படி கேக் நான் எப்போதும் சாப்பிட்டதில்லை. இது சுவாரஸ்யமாக தோன்றுகிறது. இது சுவையாகவும் இருக்கும் என்று நம்புகிறேன். அருமை. அடுத்ததாக நான் பார்ப்பன் பாட்டி செய்த ஆப்பிள் கேக்ஸ் வைக்கிறேன். இது மிகவும் சுவையாக தெரிகிறது. கோரண்டை நிறுத்து, பிரிட்னி. சகோதரி, அப்படியா? உன் கேக் நகைச்சுவையாக இருக்கிறது. இதை ஒரு முறை முயற்சி செய்யலாம். உனக்கு தெரியுமா, இது மிகவும் ருசியாகவும் இருக்கிறது. யாரை தேர்ந்தெடுப்பது எனக்கு தெரியல. ஆனால் அதுக்காக அம்மா இந்த முறை எனது பிடித்த பானமான காக்காவை அசைவமாக அசுவை கொள்வதில் விரும்புகிறேன். நான் அதை செய்ய முடியும். நாம் நுடெல்லாவுடன் தொடங்க வேண்டும். அதற்கு முன் நான் தானே முயற்சி செய்வேன். ஆமாம், இது உண்மையில் அதிசயமாக உள்ளது. நீங்கள் இப்போது அதையெல்லாம் உண்பீர்கள். ஏன் நூடலா? நீங்கள் வெறும் காக்காவை செய்ய வேண்டும்.
அதை விட என்ன நல்லது? சில நெஸ்குவிக் தூள், சில பால். இதை நிறையவும் காத்திருக்கின்றோம். இதற்கிடையில் நான் நெய்வேன். அற்புதம், நான் உருவாக்குகிறேன். அது சிரித்தது. என் பொண்ணுக்கு இது கேடாவிற்கு. ஆவோ அப்போ கோகோ, அது கிட்டத்தட்ட. ஓ சரி, நான் புரிந்து கொண்டேன். நன்றாக, நான் நேரத்தில் நினைத்தேன். ஆஹா, இந்த அழகை பாருங்கள். குழந்தை இதை குடித்து மிகவும் கம்மியாக உணர்ந்தால் நன்றே. 2 இன்ச்சி சிலுவாஸ் கூடந்தான் வீழ்ச்சியாக இருக்காது. அழகானது, ஆனால் நெஸ்குயிக் மிகவும் மலிவானது. நாம் தேவைப்படுவது சாக்லேட். முதலில் நாம் அதை பாலில் ஊறுக்க வேண்டும். அடுத்தது சாக்லேட் சிரப் எடுத்து ஜாரில் போட வேண்டும். ஆமா, இப்படி ஒரு விசிறி பயன்படுத்தி நாங்கள் நம்முடைய சிறப்பு வித்தியாசமாக செய்ய போகிறோம். சரி, நேரடியாக அல்ல, நாங்கள் அதை கொட்டிகாரத்தின் பக்கங்களில் போட போகிறோம். அது இன்னும் அழகாக இருக்கிறது. இப்போது நம்முடைய ககாவை ஊற்றி மேலே கொஞ்சம் விசரப்பட்ட கிரீமை இடுகிறோம். கொஞ்சம் அலங்கரிப்போம். அது அதிசயமாக இருக்கிறது. ஓ, இந்த சாக்லேட் துண்டு மிகவும் சுவையாக இருக்கிறது. நான் நிப்பிழிக்க முடியவில்லை. நிறுத்துங்கள், அது எங்கே? ஓ ஓ, நான் அதனை மறுபடியும் அனைத்தையும் தின்னிவிட்டேன். சரி, நாங்கள் பால் நூடல்லா சாறில் ஊற்றி பின்னர் அதை பலமாய் குலுக்க வேண்டும். அற்புதம். அடுத்தது முழுவதையும் மார்ஷ்மெல்லோக்களால் அலங்கரிக்கலாம். அவற்றை நாங்கள் அதிகமாக செய்வோம், அதனால் அதை ருசிகரமாக இருக்கும். ஆமாம், நான் செஹமத். நிறைய இனிப்புகள் என்றால் போதாது. சரிப்பா, யார் வெற்றி பெறுகின்றார் என்பதை நீங்கள் முடிவு செய்யும் நேரம். நான் அதிர்ச்சியில் உள்ளேன். இதற்கு முன் சாக்கோவை இப்படி பார்த்ததே இல்லை. நான்லாம் பிரிட்னியின் பானத்தை முதலில் முயற்சி பண்ண போறேன். வாவ்! ஓ, நூடல்லா மற்றும் மார்ஷ்மெல்லோஸ், எனக்கு இது மிகவும் பிடிக்கிறது. ருசியானது. அடுத்தது எனது பாட்டியின் காகாவே. அவள் சாதாரண காகாவை அகப்பட்டுக் கொள்ள முடியாத அழகாகவும் வசதியாகவும் மாற்றியிருக்கிறாள். ஓ, இஞ்சி ரொட்டி குக்கீஸ் அற்புதமாக இருக்கின்றன. அதே போல இந்த காக்காவும் மசரீரி செஃபலீஸ் ஒரு அற்புதமானதாக உருவாக்கினார்கள். நான் இதை போன்றது இதுவரை பார்த்ததே இல்லை. ஓ, நான் இதனை முழுவதுமாக கெடுத்து விட்டேன். ஆமாங்க, நல்லா இல்ல. பாட்டி, நீங்கள் தான் வெற்றியாளர். நானா? ஓ, ஆஹா, வந்த பயன்பாட்டுக்கு பொறுத்தளிப்போது. இப்போ நான் முக்கியமான ஏதாவது தீவிரமானதை விரும்புகிறேன். போலி உருளைக்கிழங்கு பொரி. எதுவும் இல்லை. உருளைக்கிழங்கை துண்டுகளாக நறுக்க வேண்டும். அதற்காக நான் ஒரு கதானாவை பயன்படுத்துகிறேன். நான் என்ன செய்ய முடியும் என்று அனைவரும் பார்க்க விரும்புகிறேன். அதை இதன் பின் உருளைக்கிழங்குகளை வேக வைத்து பிளெண்டரில் போட்டு மசித்துருளை ஆக மாற்ற வேண்டும். அதில் தக்காளி மாவு சேர்க்க வேண்டும். அந்த வழியில் நீங்களே உருளைக்கிழங்கு மாவு பெறுகிறீர்கள். அதை உருட்டி வெட்டி எடுக்க வேண்டும். நாம்னால் இவ பாசிட்ட பட்டிக்குள்ள சிறிய வட்டங்கள் கிடைக்கும். தெரியுமா? நான் அதில் சிரிக்கும் முகங்கள் வரைய போகிறேன். இது செய்வோம். எண்ணெயில மூழ்கடிக்கலாம். சாதாரண கிழங்குளிரண்டு காட்டிலும் இதுவே ஒன்றும் குளிர்ந்தது. இப்படியே மறுபடியும். ஓ, என்ன? ஓ, இது எங்க இருந்து வருகிறது? ஓ, மன்னிக்கவும். நான் போதா காளிகளை தோல் சீவி தொடங்கினேன்.
ஓ, இந்த துருத்தி எனக்கு நிறைய உதவுகிறது. முடிந்து விட்டது. அடுத்தது போதா காளிகளை துண்டுகளாக நறுக்க வேண்டும். அதற்கு இந்த சிறப்பு. ஓ, சாதனம் இங்க இருக்கிறது. இப்போது அவற்றை ஒரு தட்டில் வைக்கலாம். நிச்சயமாக சாஸ் இல்லாமல் எங்கும் செல்ல முடியாது. உருளைக்கிழங்குகள் ஆடையெனில் அப்பொழுது கேட்சப், மயோனைஸ் மற்றும் மஸ்டர்ட் அந்த பெண்மணியின் மற்ற பகுதிகள். ஓ, இது மிகவும் அழகாக கதறியது. அதை பாருங்கள். அது புத்திசாலியாக இல்லை. இப்போது நான் உங்களுக்கு சமையல் எப்படி செய்வதுன்னு காட்டுறேன். முதலில் எண்ணெயை நிறைய சேர்க்கவும். முக்கியமானது என்னவென்றால் வாணலியில் அதிகப்படியானது எதுவும் இல்லாததை உறுதிப்படுத்த வேண்டும். பிறகு உருளைக்கிழங்குகளை வைக்கிறோம். ஓ ஓ, எண்ணெய் சிதறுகிறது. ஆனால் நான் ஒரு மூடியால் எண்ணெய் வழி காப்பாத்துக்கிறேன். ஆம், அது அற்புதமான தீர்வு. ஓ, ஈ எங்கிருந்து வந்தது? அப்பா, அது வலி கொடுத்தது. அண்ணா, எனது உருளைக்கிழங்குகள் எரிந்து விட்டன. ஓ இல்லை, இனி என்ன செய்ய வேண்டும்? ஆதங்கப்படாதீர்கள். கொஞ்சம் ஃப்ரைஸ் வாங்கிக் கொள்ளுங்கள். நன்றி பாட்டி, இது மிகவும் ருசியாக உள்ளது. காத்திரு, ஆனால் ஸ்காண்டி, பிரிட்னி இதை விருப்பப்படுகிறது. ஒன்றும் வித்தியாசமாக செய்வோம். சில சிறப்பும் சுவர்கிழங்கு இருந்தால் நாங்கள் தயாராகவே இருக்கிறோம். வாவ், அதை பாருங்கள், எல்லாம் நன்றாக இருக்கிறது. ஆனால் நான் முதலில் பாட்டியின் உணவை துவங்குகிறேன். அவை வெறுமனே பொரிக்கப்பட்ட உருளைக்கிழங்குகள் தான், ஆனால் மிகவும் சுவையாக இருக்கின்றன. சமையல்காரர் என்ன செய்தார்? அவை சில சிரிக்க வைக்கும் முகங்கள். மிகவும் ரசிக்கத்தக்கது. ஓ, பிரிட்னி எனக்கு விசித்திரமாக ஏதோ கொடுத்தார். அது உருளைக்கிழங்காக தெரியவில்லை, ஆனால் அதுவும் சுவையாக உள்ளது. ஓ, இதுவே மிகவும் அற்புதமானது. மீஹி வெற்றியாள். சிஸ், ஓ கேளுங்கள், நானே ஜெயித்து விட்டேன். சப்ஸ்கிரைப் செய்து தொடருங்கள். அதே சுவையான, சுவாரஸ்யமான மற்றும் சிடுசிடுப்பான சவால்களை தவறவிடாமல் இருங்கள். இன்னும் சுவாரஸ்யமாக இருக்கும்.